குளோவர் பள்ளத்தாக்கின் மைய பகுதியில் பர்னபி என்ற ஆர்வம் மிக்க முயல் ஒன்று புகழ்பெற்ற ராட்சத கேரட் இருக்கும் இடத்தை காட்டும் ஒரு பழமையான வரைபடத்தை கண்டெடுத்தது. உடனே தனது மஞ்சள் நிற முதுகுப்பையை மாட்டிக்கொண்டு பயணத்தை தொடங்கிய பர்னபி வழியில் ஓடும் சிற்றோடையை கடக்க டோபி ஆமையின் உதவியை பெற்றதுடன் புற்கள் நிறைந்த அடர்ந்த காட்டில் தனது நீண்ட காதுகளை பயன்படுத்தி வழியை கண்டுபிடித்தது. வழியில் பாதம் வீங்கி அவதிப்பட்ட ஒரு கரடிக்கு உதவி செய்த பர்னபி மழையில் ஒரு காளானுக்கு அடியில் ஒதுங்கி இளைப்பாரி இறுதியில் மலை உச்சியிலிருந்த அந்த பிரம்மாண்டமான கேரட்டை கண்டடைந்தது. அந்த மாபெரும் கேரட்டை தான் ஒருவனாக மட்டும் உண்ண நினைக்காமல் தனது விசிலை ஊதி நண்பர்கள் அனைவரையும் அழைத்து நட்சத்திர ஒளியில் அவர்களுடன் பகிர்ந்து உண்டு மகிழ்ந்தது. இதுவே உண்மையான மகிழ்ச்சி மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வதில்தான் உள்ளது என்பதை உணர்த்தியது. ஒரு அழகான பசுமையான வெளியில் சிறிய ஒரு குடிலில் பென்னி என்ற குட்டி முயல் வாழ்ந்து வந்தது. மென்மையான வெள்ளை ரோமங்களும் நீளமான இளஞ்சிவப்பு காதுகளும் கொண்ட பென்னி கேரட் சாப்பிடவும் குடிலில் சுருண்டு தூங்கவும் ரொம்ப விரும்புவாள். ஆனால் அவள் கொஞ்சம் பயந்த இயல்புள்ள முயல். ஒரு சூரிய ஒளி நிறைந்த காலை பெரிய ஓக் மரத்தடியில் பளிச்சென்று ஒளிரும் ஒரு செம்மஞ்சள் ஆப்பிளை பென்னி பார்த்தாள். அது ரொம்ப தூரமாயிருக்கு என்று மெதுவாக சொன்னாலும் அவளின் மனம் ஆப்பிளை நோக்கி சென்றது. மெதுவாக குதித்து செல்லும் வழியில் லில்லி என்ற அணில் அவளை சந்தித்தாள். "நீ முடியும் பென்னி" என்று அன்புடன் சொன்னதும் பென்னியின் மனம் கொஞ்சம் தைரியமடைந்தது. சிறிது தூரம் சென்றதும் ஒரு சின்ன ஓடை மீது பழைய மரப்பாலம் தோன்றியது. கிரிக் கிரிக் என்று சத்தம் கேட்டது. பென்னியின் இதயம் துடித்தது. ஆழமாக மூச்சு இழுத்து ஒரு குதிப்பு, இன்னொரு குதிப்பு. அவள் பாதுகாப்பாக பாலத்தை கடந்தாள். திடீரென ஒரு பெரிய நிழல் தோன்றியது. பென்னி நின்றுவிட்டாள். ஆனால் அது மைலோ என்ற நல்ல மனசுள்ள மான். அவன் சிரித்ததும் பென்னியும் சிரித்தாள். இறுதியாக ஓக் மரத்தடியில் ஆப்பிள் அவளை காத்திருந்தது. பென்னி உயரம் குதித்தாள். தப்! ஆப்பிள் அவள் கைகளில் விழுந்தது. "நான் செய்துட்டேன்" என்று அவள் சந்தோஷமாக குதித்தாள். வீட்டுக்கு திரும்பும் வழியில் பென்னி ஆப்பிளை லில்லிக்கும் மைலோவுக்கும் பகிர்ந்தாள். பகிர்ந்த மகிழ்ச்சி இன்னும் இனிமையாக இருந்தது. இரவு வந்ததும் பென்னி தன் சின்ன குடிலில் சுருண்டு படுத்தாள். இன்று நான் துணிச்சலான முயல் என்று நினைத்தபடி இனிய தூக்கத்தில் ஆழ்ந்தாள். பயம் இருந்தாலும் முயற்சி செய்வதே உண்மையான துணிச்சல். ஒரு அழகான பச்சை வெளியில் சூரியன் மெதுவாக சிரித்து கொண்டிருந்த காலை நேரம். அங்கே ஒரு சிறிய முயல், அதன் பெயர் பன்னி. பன்னி தனது நீண்ட காதுகளை நீட்டி மகிழ்ச்சியாக விழித்து கொண்டது. இன்று ஒரு அருமையான நாள் என்று அது குதூகலமாக குதித்தது. மென்மையான புல்வெளியில் பன்னி துள்ளி துள்ளி ஓடியது. வண்ணமயமான பட்டாம்பூச்சிகளை துரத்தி சின்ன கற்களை தாண்டி குதித்து அதன் சின்ன வாலாட்டும் அனைவரையும் சிரிக்க வைத்தது. அப்போது ஒரு பெரிய மரத்தடியில் பன்னி தனது நண்பன் அணிலை கவலையுடன் பார்த்தது. அணிலின் காய்களெல்லாம் ஒரு குழியில் விழுந்துவிட்டன. "கவலைப்படாதே" என்று சொன்ன பன்னி ஒவ்வொரு காயையும் கவனமாக எடுத்துக் கொடுத்தது. அணில் மகிழ்ச்சியுடன் புன்னகைத்தது. பின்னர் பன்னி தனது பிடித்த கேரட் தோட்டத்துக்கு சென்றது. மண்ணிலிருந்து எட்டி பார்க்கும் ஆரஞ்சு கேரட்டுகளை பார்த்ததும் அதன் கண்கள் மின்னின. ஒரு கேரட்டை கடித்து, "பகிர்ந்தால் மகிழ்ச்சி இன்னும் அதிகம்" என்று ஒரு மானுக்கு கொடுத்தது. குளத்தருகே சென்ற பன்னி தவளைகள் குதிப்பதையும் மீன்கள் துள்ளுவதையும் பார்த்து கைத்தட்டி குதூகலித்தது. அதன் சந்தோஷம் அங்கேயே பரவியது. மாலை நேரத்தில் வானம் இளஞ்சிவப்பு ஆரஞ்சு நிறங்களால் நிறைந்தது. ஒரு சிறிய மேட்டில் உட்கார்ந்த பன்னி இன்றைய நாளை நினைத்து மகிழ்ந்தது. "என்ன ஒரு சந்தோஷமான நாள்" என்று மெதுவாக சொன்னது. இறுதியில் பன்னி தனது வசதியான குழிக்குள் சென்றது. மென்மையான போர்வையை அணைத்துக்கொண்டு ஒரு பெரிய புன்னகையுடன் தூங்கியது. நாளை இன்னொரு மகிழ்ச்சியான நாள் என்ற கனவுடன். Hi everyone, please subscribe. Just click this button. Thanks for subscribing.